பற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறேன். இது மதுரையை எரித்துவிட்டு அம்மன் வந்து 10வது இடமாக பற்றாப்பளையில் தனது கண்ணகி வரலாறு சிலப்பதிகாரம் போகும். வணக்கம் உறவுகளை, இன்றைக்கு நாங்கள் பற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். இது வந்து முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம்னு சொல்லலாம். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்து பங்குனி திங்கள் இறுதி நாளை முன்னிட்டு வந்து மிக சிறப்பாக வந்து இந்த பூசை நிகழ்வு எல்லாமே வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்றைக்கு நாங்கள் இந்த காவலில் வந்து அந்த விஷயங்களை எடுத்து பார்க்க போகிறோம். அதோட வந்து மஞ்சம் இழுக்கின்ற நிகழ்வுகள் கூட இன்றைக்கு வந்து இந்த இடத்துல பின்னேற டைமில் வந்து நடக்க போகிறோம். அதையும் நீங்கள் இந்த காவலில் வந்து பார்க்கலாம். எங்களோட சேனலுக்கு யாராவது வந்து புதுசாக வந்திருந்தால் மறக்காம வந்து எங்களோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த கண்ணகி அம்மன் ஆலயத்துக்குள்ள வந்து போகிறோம். நாங்கள் ஆலயத்தின் உள்வீதியில் வந்து நிற்கிறோம். எல்லாம் வந்து புனரமைப்பு செய்யப்பட்டிருக்காரு. உள்ளது எல்லாம் வந்து மாவுள் வந்து எல்லாம் பதிச்சு வந்து செஞ்சிருக்கிற ஆலயம். இந்த தூண் அமைப்புகள் எல்லாம் வந்து வித்தியாசமான தூண் அமைப்பாக இருக்காரு. பற்றாப்பளை அம்மன் ஆலயத்தின் வரலாற்றோட தொடர்புடைய இந்த அனிச்ச மரம் சொல்லி சொல்றாங்க. கண்ணகி அம்மன் வந்து இருந்த இடம் சொல்லி சொன்னாங்க. அந்த மரம் வந்து இந்த இடத்துல தான் இருந்தான்னு சொல்லி பாருங்க. அதுல வந்து மரத்தின் இப்ப மரம் வந்து இல்லை, இருந்தாலும் மரம் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. வரலாறு ஆலயம் தொடர்பான வரலாறு உங்களுக்கு முழுமையாக என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கு விவரமாக சொல்லுகின்றேன். இது மதுரையை எரித்துவிட்டு அம்மனாட்சி கண்ணகி அம்மன் 10வது வந்து 10வது இடமாக பற்றாப்பளையில் தனது வந்திருந்த போது மாடு மேய்த்து கொண்டிருந்த 2 சிறுவர்களுடன் இருந்து தனது தலையினை பார்க்கும்படி கூறி அவருக்கு அப்பொழுதுதான் அவருடைய கண் 1000 கண் இருந்ததென்றும் அந்த சிறுவர்கள் தங்களுடைய மாட்டில் பால் கறந்து ஒரு பொங்கலோட பொங்கி அவருக்கு படைச்சு அந்த படவாள் வேப்பம் படவாள் உண்டு இருந்த கலப்ப அந்த உழுற படவாள் பட்ட படவாள் தழைச்சு அதிலிருந்து உருவாகினதான் பற்றாப்பளை கண்ணகி அம்மன். கண்ணகி அம்மன் ஆலயம் இந்த மகிமை வந்து எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். உப்பு தண்ணீரை விளக்கெடுகிறது. இது சம்பந்தமா சொல்ல முடியும்? இது வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று இந்த பொங்கல். அதுக்கு முதல் திங்களில்
காட்டுநாங்கோயிலிருந்து முல்லைத்தீவு கடற்கரையிலிருந்து உப்பு தண்ணி கொண்டு வந்து 7 நாட்கள் காட்டா விநாயகர் ஆலயத்தில் உப்பு தண்ணி எரிஞ்சு பேர்ந்து அடுத்த பௌர்ணமி திங்களன்று மற்றாப்பளை கண்ணகையம்மன் இரவு அதே உப்பு தண்ணீர் கொண்டு வந்து இங்கே எரிய பண்ணி அன்று பொங்கல் சிறப்பாக நடைபெறும். வைகாசி பொங்கல் வந்து மிகவும் விமர்சையாக செய்யப்படுற ஒரு பொங்கல். அந்த பொங்கல் மற்றாப்பளை கண்ணையம்மனில் அந்த பொங்கலா இருக்கும். இந்த முறையும் அது செய்யப்படுமா? இந்த முறையும் இன்றைக்கு இந்த கடந்த கால வன் செயல்களுக்கு எல்லாம் இருந்து இப்போ 2010 பொங்கல் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருது. அது இருந்தாலும் 2025 பொங்கல் இதுவரை காலம் நடந்த பொங்கல்களை விட சிறப்பாகவும் அதிகம் பக்தாடியார்கள் கூடின வருகையுடனும் இந்த பொங்கல் சிறப்பாக ஏறிய காலத்தை விட சிறப்பாக இம்முறை நடைபெறும். கால பகுதிகளில் இந்த ஆலயத்தின் வழிபாடுகள் வந்து இடம்பெற்றதா இல்லை முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருந்ததா? அது பற்றி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்காதா? யுத்த கால பகுதிகளிலும் இந்த கண்ணகையம்மனுக்குரிய பொங்கல் சிறப்பாக நடைபெற்றது. இந்த இலங்கையில் உள்ள எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து, ஆனால் கூடின மக்கள் வரவில்லை, மக்கள் வந்து சிறப்பாக நடைபெற்றது. உங்களுக்கு நீங்க இதை விட ஏதாவது உங்களை சொல்ல இருக்குதா? இதை விட ஒரு வேம்பு மரத்துல இருந்து பால் வடிஞ்சதாக சொல்லப்பட்டது. அதுதான் தெரியுமா? அது நாங்கள் கண்ணால கண்ட காட்சி. அது எங்கட கால பகுதிகளெலாம் நடந்தது. வேம்பு மரத்திலிருந்து பால் வடிந்தது. தற்சமயம் அந்த வேம்பு இந்த காலத்து மாறி மழை அதிகரித்ததால் தற்சமயம் அதில் அது பிரண்டு உள்ளது. அது வடிந்தது உலகம் அறிந்த உண்மைதான். நேரடியாக கண்ணால கண்டு பார்த்தது. இன்னும் இதில் இந்த கண்ணகையம்மனை பற்றி சொல்றேன்னால் சில புதுமைகள் இருக்கின்றது. இது இந்த வெள்ளக்காரர் இந்த கோயிலை இடிக்க வந்ததுக்கு அந்த பனிச்சைக்கு அடையாளமாகத்தான் அதில் பொங்கலம்மன் என்று கட்டியிருக்கு. அதில் பனிச்சை மரத்தில் வெள்ளக்காரருக்கு குதிரை பாய்ந்த இறக்கம் என்ற இப்பகம் இருக்கிறது. வெள்ளக்காரர் இடிக்க வந்த பொழுது அம்மனாட்சியின் அருளால் பனிச்ச மரத்திலிருந்து காயல் அறியப்பட்டு அது குதிரை பாய்ந்த இறக்கம் என்ற வரலாறு இப்போ இந்த காட்சிகள் வரலாற்றிலே இருக்கிறது. இதை விடவும் பல மறைக்கப்பட்ட சில உண்மைகள் கணக்க இருக்கின்றது. நான் என்ன பேர் பூதாசன் பட்டாப்பளைய கொண்டுதான் இந்த ஆலயத்தோடு நான் வரக்கூடிய 20 வயதில் இருந்து 82 வயது மட்டும் ஆலயத்தோடைய முதல் தொண்டராக, பிறகு செயலாளராக, அதன் பிறகு 2000ஆம் ஆண்டிலிருந்து தலைவராக, 2008ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு வரை தலைவராக இருக்கிறார். ஆலயத்தின் வரலாறு கூற முடியுமா? என்ன வரலாற்று கேட்கிறீர்கள்? கண்ணகி வரலாறு சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னத்திலிருந்து ஆரம்பமான என்றால், சிலப்பதிகாரம் சேர நாட்டில சேரன் செங்குட்டுவனும் சீதள சாத்தனாரும் இளங்கோ தம்பிக்காரன் இளங்கோ அடிகள், அவர் துறவியா விட்டார், இளங்கோ அடிகளும் பரம்பு மலையை பார்ப்பதற்காக போனவன். போகும்போது அங்க இருந்த அந்த மலைவாசிகள், வீடு 2 பேர் நல்ல மலைவாசிகள், நல்ல ஆதிவாசிகள் கூடி வந்து ராசாவுக்கு தேவையான பகுமானங்களை கொடுத்துட்டு சொன்னார்கள், நாங்கள் ஒரு அதிசயம் கண்டோம் ஐயா. போன கிழமை ஒரு அதிசயத்தை கட்டோம். என்ன அதிசயம் என்றால், ஒரு விமானம் ஒன்று மேலே இருந்து வந்தது. ஒரு விமானமோ ஊட்டி பறந்து கொண்டு வந்தது. தலைவிரித்தபடி இந்த வேங்க மரத்துக்கு ஒரு பொம்பளை இருந்தா, அவை அந்த விமானத்தில் ஏற்றிக்கொண்டு பேத்தும் மேலே போய் மறந்து விட்டார்கள். சேரனுக்கு சேரத்தை கூட்டுவனுக்கு இப்படி அதிசயமா இருந்தது. அப்போ இந்த சீத்தள சாத்தினார பக்கத்தை பார்த்துட்டு என்ன புலவரை இது என்ன காரியம் விட்டு கொண்டாங்க. அவர் இப்படி சோழ நாட்டில் கண்ணகி வந்து
வியாபாரம் செய்ய அவை வறுமைப்பட்டு இப்படி கோவலந்த வரலாற்றை சொல்லி வறுமைப்பட்டு வியாபாரம் செய்வதற்காக பாண்டிய நாட்டிலே வந்து தன்னுடைய அவரை கள்ளநண்டு கோவலரை கொலை செய்ய பிறகு அவற்றை மனைவியாக கண்ணகியத்தோடு வந்து மீட்டு அவர் உன்னிலகம் அடைந்ததன் அவர் நின்று துன்பப்பட்டதையும் கூறி அப்படி எல்லாம் அந்த கோவலனுடைய வாகனம் தான் இங்கு வந்து ஏற்றி கொண்டு போயிருக்கிறார். சேரன் சந்திரபுரனுக்கு அதிசயத்தை அங்கே பார்த்த பழம்பு மல வேடர்கள் சொன்னார். அப்போ அவருக்கு தெரியாத ஒரு அதிசயமாக இருந்தது. அப்படின்னா இந்த வரலாற்றை நீங்கள் காவியமாக பாடித்தார்கள் சீத்தலை சாத்திர கேட்டார். அவர் தான் அரச புலவர். அவர் சொன்னார் என்னிலும் தம்பி இருக்கிறார், அவர் துறவு இருக்கிறார். இளங்கோவா இருந்தவர் அவர் இளங்கோ அடிகளாய் துறவியா வந்திருந்தார். அவர் பாடுவார் என்று சொன்னா போல அப்ப அவர் ஒட்டுக்கொண்டு சீத்தலை சாத்திர சில வரலாறுகளை நோக்கி இளங்கோடிகளார் புராணத்தை பாடுகிறார். இந்த சிலப்பதிகாரம் முதல் விவாசம் பாடினால் அது கண்ணகி வரலாறு. பிறகு தேவலோகம் போன கண்ணகி, இது கண்ணகி வரலாறு. இந்த மஞ்சள் பூசைக்காக வந்து பக்தடியார்கள் எல்லாருமே வந்து தயாராகி கொண்டிருக்கிறோம். அம்மன் வந்து சோடிக்கிறதுக்காக அலங்கரிப்பு வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த வெள்ளை துணியெல்லாம் போட்டு மூடிக்கிறோம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அலங்கரிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வெள்ளை துணியை எடுத்து இந்த அம்மன் வந்து காட்சி தருவார்.
தேவையான பொருட்கள் அனைத்திலும் மிகவும் அவதானமாக இதை அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். அடியார்களோடு அடியார்களாக சிறுவர்கள் நடமாடுகின்றார்கள். 2 சிறுவர்கள் சிசிடி கமராவின் உதவியுடன் அடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு உங்களை அன்பாக நமாமி விக்னேஸ்வர கோவில் கொண்டு எழுந்தருளி அடியவர் அல்லல் அகற்றி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல வற்றாப்பளை கண்ணகா பரமேஸ்வரி தாயாளின் திருவடிவாத கமலங்களை என் இருகரத்த பற்றி வணங்கி இன்றைய தினம் இருக்கின்றது.